ஏதாவது ஒரு மொமெண்ட்ல அம்மா மேல கோவம் வந்துச்சா? கோவம் வந்தது. எனக்கும் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா? ஸோ அதனால அது வந்து ஒரு அசட்டு கோவமா தான் இருந்தது. எதுக்கு அவங்க புரியாம பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு நான் சொன்னாலும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அவர் தான் என்ன நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் ஏன் கட்டி குடுக்க மாட்டேங்கிறாங்கங்கிற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. அம்மா சைட்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஸோ அம்மா பண்றது கரெக்ட் தானே. நம்மளும் வந்து ஒரு பொண்ணோ, பையனோ பெத்தோம்னா இந்த மாரி இருக்கும்ன்ட்டு நாங்க அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா எங்கள ஏத்துட்டதுக்கு அப்புறமா ஜாம் இதுக்கு ஜாம்ன்னு நம்ம பார்த்துக்கிட்டாங்க. அது வேற விஷயம். ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு காலேஜ் போறோம். ஃபைனல் எண்ட் என்ன? பட்டம் வாங்கணும். கரெக்ட் தானே? அது வாங்கினா தான் நம்மளுக்கு ஒரு முழுமை அடையுது. அந்த மாதிரி எங்க மாமியாட்ட நான் வந்து ஒரு பட்டம் வாங்கிடணும். எப்படின்னா நல்ல மாப்பிள்ளைக்கிற கடைசியில எப்பதான் சார் வாங்குனீங்க அந்த பேரை? அவங்க ஏர்லி எண்டே கொடுத்துட்டாங்க. இவன மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்து கண்டிப்பா என் பொண்ணு கிடைச்சிருக்கு. தேடினாலும் நான் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அது எல்லாத்துலயுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி எங்கிட்ட நேரம் அவங்க சொன்னது கிடையாது. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, முன்னாடி வந்து ஆள் எப்படி இருப்பான், ஸ்வேதாக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்காங்கன்னா ஆள் எப்படி இருப்பான் என்னன்னு கேட்பாங்களே. ஐயோ சொல்லவே முடியலடி, அவன் வந்து கருன்னு ரவுடி மாதிரி ரவுடி மாதிரி அப்படி இருக்கலாம், இவ எப்படி தான் இவளுக்கு பிடிச்சதுன்னு தெரியல அப்படின்லாம் சொன்னாங்க.